Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 784 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெரிய சைஸ்ல ஒரு கப்பல் ஒண்ணு வந்து செல்ல. அது சாதாரண கப்பல் மாதிரி இல்ல, அது ஒரு ஸ்னெயிலு. அதுக்கு பின்னாடி பெரிய கோட்டையெல்லாம் இருக்குது. அதுல இருந்து ஒரு கூட்டம் படையெடுத்து வருவாங்க. இங்க நம்ம ஆளுகளுக்கு ஒரே குழப்பம், என்னடா இது டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னெயில் இதான் தடி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே ஆன்னு பார்க்கும்போது அதுல 66ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுதான் ஜெர்மா 66 ஷிப்பு. ஆக்சுவலா பிக்மமோட டாட்டேன்னு நினைச்சுதான் உள்ள போய் ஒளிஞ்சாங்க. ஆனா அது இல்ல, நமி பார்த்தவனே கண்டுபிடிச்சிருவான். ஜெர்மா 66ன்னா அது சஞ்சியோட அப்பா ஆர்கனைசேஷன் அப்படின்னா இவங்க எல்லாம் வார்மாங்கர்ஸ்னு செம்ம ஷாக்கு. அப்படி வந்தவனுங்க ஸ்டார் ஹேட்ஸ் எதுக்கு இங்க வந்திருக்கானுங்கன்னு கேட்டுக்கிட்டே நம்மால கப்பலை அப்படியே இடிக்கிற மாதிரி வருவானுங்க. கப்பல் மட்டும் இடிச்சதுன்னா கம்ப்ளீட்டா காலி. லூஃபி வேற பாவம் உசுருக்கு போராடிட்டு இருக்கான். சோ சட்டு புட்டுன்னு ஏதாச்சும் பண்ணணும்ல, அதனால அடிச்சு புடிச்சு கப்பலை அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்புவாங்க. அப்படி திருப்பி எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும் போது தான் சாப்பர் மேல அங்க நின்றுட்டு இருக்க ஒருத்தனை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவான். இங்க நமி பார்த்தா கஷ்டப்பட்டு எப்படியோ கப்பலை இடிக்காம திருப்பிடுவான். அந்த டைம் சாப்பர் டே சஞ்சி சஞ்சின்னு கத்திக்கிட்டே ஓடுவான். என்னடான்னா மேல இருந்து ஒருத்தன் கொடூரமா லுக் விட்டுட்டு இருந்தால அவனோட புருவம் பாத்தீங்கன்னா அப்படியே சுருண்டு இருக்குது. சஞ்சியை தவிர இது வரைக்கும் இவங்க ஐப்ரோ சுருண்டு வேற யாரையுமே பார்த்தது இல்ல. உடனே எல்லாம் சஞ்சி வந்துட்டான்னு கையை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. லக்கு தானே, போனவன் பாதியில வந்துட்டானா. ஆனா சஞ்சி எப்படி இங்க வருவான்? அவங்கிட்ட சாப்பர் இந்த மாதிரி லூஃபி பாய்சன் ஃபிஷ் சாப்பிட்டுட்டான், நமக்கு ப்ராப்ளம், ஆன்டிடோட் ஏதாச்சும் வச்சிருக்கியான்னு கத்துனா அவங்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. லுக் விட்டுக்கிட்டே நிப்பான். உடனே வண்டையா திட்டுவாங்க, ஏன்டா காது கேக்குதா இல்ல செவிட்டு பாயலா நீன்னு. அதுக்கப்புறம் தான் அவன் மேட்டர் சொல்லுவான், அவன் சஞ்சியே கிடையாது. அப்படியே மேல போட்டுருக்க முக்காடை எடுத்து விடுவான். பார்த்தா ஃபுல்லா பச்சை பசேல்னு ட்ரெஸ் பண்ணிருப்பான். நம்ம பையன் கோட்டு சூட்டோட தானே எப்பவுமே இருப்பான். இது யாருன்னு பார்த்தா இவனும் வின்ஸ்மோக் ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். பேரு யோஞ்சி, சஞ்சியோட தம்பி. அந்த பேர் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது சஞ்சினா 3, யோஞ்சினா 4 அப்படின்னா இதுக்கு முன்னாடி இன்னும் 2 பேர் இருக்காங்க. உருவெல்லாம் பார்க்க அதே மாதிரி இருக்குது. அது எப்படின்னு கேட்டா சஞ்சிக்கும் எனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப சீக்ரெட். அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டோம், அது சீக்ரெட்டுக்கு சீக்ரெட் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். அதான் மூஞ்சிலேயே எழுதி ஒட்டி இருக்கேன், இவன் தான் அவன் தம்பின்னு. சீக்ரெட்னு சொன்னா மட்டும் தெரியாதா என்ன? ஆனா சஞ்சிக்கு தம்பி இருக்கானான்னு சொல்லி எல்லாம் ஷார்ட்கா அவனை லுக் விட்டு இருப்பாங்க. அப்ப யோஞ்சி நமிய பார்த்து எப்படி நம்ம சஞ்சி ரியாக்ஷன் கொடுப்பானோ அதுல அச்சு பிசுறாம அப்படியே அப்படியே அதே மாதிரி கியூட்டுன்னு கால் தரையில நிக்காம கண்ணா பின்னாடி கத்திட்டு கிடப்பான். எல்லாத்துக்குமே கன்ஃபியூஸ் ஆயிரும், ஒருவேளை இவன் சஞ்சியா இருப்பானோன்னு. ஆக்சுவலா இவங்களுமே சஞ்சியை தேடி தான் வந்திருப்பாங்க போல. ஏன்னா வந்தவனுங்க நம்மளுக்கு கப்பலை நல்லா உத்து பார்த்துட்டு சஞ்சி அங்க இல்லன்னிருவானுங்க. சரி அவனை பார்க்க தான் வந்தாங்க, இல்லன்னு தெரிஞ்சவன அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணி கப்பலை திருப்ப சொல்லுவான். இங்க உசுருக்கு ஒருத்தன் போராடிட்டு இருக்கான். அவன் பாட்டு கிளம்பினானா சாப்பர் விடாம சஞ்சின்னு தொண்டைகளிய கத்திக்கிட்டே கிடப்பான். அட எரும மாட்டு பையில நான் யோஞ்சி ஏன்டா உசுர வாங்குறேன்னு அவன் புலம்பி தள்ளுவான். அப்ப லூஃபி கண்ணா பின்னாடி இரும ஆரம்பிப்பானா. என்னடான்னு பார்த்தா அவனோட பாடியில ஏதோ ப்ளூ கலர்ல ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதுல இருந்தே நல்லா தெரியுது பாய்சன் நல்லா சிவியரா ஒர்க் ஆயிட்டு இருக்குன்னு. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் ஆன்டிபாடிஸ் எல்லாம் அதை தாக்கு பிடிக்கும்? அவன் ஸ்ட்ராங் தான், ஆனா இந்த பாய்சன் அதை விட பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குது. வயிறு முட்டை தின்றுக்கான்ல, எஃபெக்ட் அப்படிதான் இருக்கும். எல்லாம் கதறுவா, உன்னால முடியும், அது வெறும் ஃபிஷ்ஷோட பாய்சன் தான், நீ கிங் ஆஃப் த பைரட்டா ஆக போறவன், அதனால உற்றாத, தைரியமா தன்னம்பிக்கையாருன்னு சுத்தி உட்காந்து அவனை பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாப்பர் ப்ரூக்னு 2 பேரும் கெஞ்சின்னு எஞ்சுவாங்க. சஞ்சியோட தம்பி தானே நீ, நாங்க எல்லாம் அவங்களோட டீம்மேட்ஸ், எங்க டீம்ல லூஃபிக்கு இப்ப உடம்பு சரியில்லை, அவனுக்கு ஆன்டிபாடிஸ் மட்டும் கொடுங்க, எப்படியாச்சும் நாங்க அவனை காப்பாத்திரோம்னு. ஆனா அந்த கிறுக்கு பையன் மக்களை எல்லாம் எங்களால காப்பாற்ற முடியாது, அப்படி உங்களுக்கு ஆன்டிடோட் வேணும்னா வந்து எங்க கூட சண்டை போட்டு எடுத்துக்கங்க அப்படின்ட்டு ஓவரா பில்டப் பண்ணுவான். உடனே நமி எல்லாம் பச்சையா திட்டுவா. இப்ப லூஃபியை காப்பாத்தணும்னா சண்டை போட்டு தான் ஆகணும். அதனால பெட்ரோ கத்தி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு இறங்குவான். அந்த டைம் சஞ்சிக்கு பின்னாடி இருந்து யாரோ வந்து பொட்டனிலேயே ஒரு போட போட்டு ஏன்டா அப்படி கஞ்சப்பாயலா இருக்கேன்னு சொல்லி கத்துவா. அவன் அடி வாங்கின வேகத்துல தண்ணியில போய் வேன்னு விழுவான். யார் இவ்வளவு கொடூரமா வந்து அடிச்சான்னு பாத்துட்டு இருக்கும் போதே இங்க நம்ம லூஃபி மறுபடியும் முக்க ஆரம்பிச்சிருவான். பாவம் அவனால முடியல போல. அந்த டைம் யோஞ்சிய ஒரு பொண்ணு அடிச்சிருப்பா. அந்த பொண்ணு அப்படியே ஒரு ஜம்பா போட்டு நம்ம ஆளுங்க கப்பலுக்கு வருவா. அப்ப அவங்க ஆளுங்க எல்லாம் ரைஜு சாமா போகாதீங்கன்னு கத்துவானுங்க. ஆனா அவ கேட்க மாட்டா. இவங்க கதறிட்டு இருக்கும் போது அப்படியே கப்பல்ல வந்து ஒரு லேண்டிங். அவ்வளவுதான், எல்லாம் அவளை அட்டாக் பண்ணி காலி பண்ணிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. சரி சண்டை போடலான்னு பார்த்தா அவ சண்டைக்கு வரல. என்ன மன்னிச்சிருங்க, என்னோட தம்பிக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல, மூளைகட்ட முட்டா பையன். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்பா. இவ தான் வின்ஸ்மோக் ஃபேமிலியில அவங்க எல்லாத்துக்குமே அக்கா. ஹெல்ப் பண்ணுவாளா இல்ல காலவாருவாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.